20க்கு 16 அடியில பெரிய லிவிங் ஹால் கொடுத்து அதில் பாதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் 39க்கு 13 அடியில் மெட்டல் கூலிங் சீட்டில் நல்ல வசதியாக பெரிய செட்டு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நார்த் சைடில் ஒன்று, சவுத் சைடில் ஒன்று, வெஸ்ட் சைடில் ஒன்றுன்னு மொத்தம் 3 பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கவர்டு பால்கனியாகவும் 1 ப்ரைவேட் பால்கனியாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதுவும் கார்னர் சைட்டுங்கிறதுனால பெரிய கார் பார்க்கிங், தனி பூஜா ரூம், தனி கிச்சன், தனி டைனிங், இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸை கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தென்மேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5 சென்ட், அதாவது 2152 ஸ்கொயர் ஃபீட். சைட் 39 அடி அகலமாகவும் 54 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2350 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் நல்லா பிரம்மாண்டமாக பிளான் பண்ணி எல்லோ கலரில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், டார்க் கிரே கலரில் பார்டர் டிசைன்ஸ், டெக்ஸ்சர் ஒர்க், அது போக ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 20க்கு 20 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங். தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு பூரா கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 22க்கு 10 அடி சைஸில் பேசேஜ். எலிவேஷனுக்கு மேட்சிங்காக வால்ஸுக்கு பில்லருக்கு பூராமே கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் 39க்கு 13 அடி சைஸில் மெட்டல் கூலிங் சீட்டில் நல்ல வசதியாக பெரிய செட் போட்டிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 7000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு 5.25க்கு 2.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பெரிய டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பாதிக்கு பார்த்தீங்கன்னா டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் நல்லா வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக நார்த் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா பெர்கோலா டிசைன்ஸில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம். ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 6க்கு 6. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 10க்கு 10. டைனிங் ஸ்பேஸ் அடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன். சைஸ் 10க்கு 10. யூ ஷேப்டு டேபிள் டாப்புக்கு பாலிஷ்டு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பிவிசியில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்.
இது பேக் சைடு எக்ஸிட். நல்ல ஹெவியான உட்டன் டோர் மாட்டியிருக்காங்க. பேக் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமாகவே இடம் விட்டு பூராதுக்குமே மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x10 இந்தியன் டாய்லெட் டைப். அவுட் சைட் பாத்ரூமை இவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறத ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம். இது கார்னர் சைட்டுங்கிறதுனால சவுத் சைட்லையும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x10. 6x4 அடி சைஸில் சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7x6. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ். ஸ்லாப்ல ஸ்டெப்பில் பில்ட் பண்ணி படிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் சைடு ஹேண்ட் ரயிலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16x8 அடி சைஸில் லாபி. இந்த ஐ சீலிங்கோட சென்டரில் ஒரு பெரிய சென்ட்ரல் லைட் மாட்டும் போது இந்த லிவிங் ஸ்பேஸ் பார்க்க இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்து லாபியிலிருந்து சின்ன பேசேஜ் வழியாக சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற பால்கனிக்கு என்ட்ராரோ. சைடு வாலுக்கு பூரா ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு மெட்டல் கூலிங் சீட்டில் பூராமே செட்டு போட்டிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே 16 அடி லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கப்போர்டு ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்ச ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் யூபிவிசியில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. பால்கனி மாதிரி இருக்கட்டுன்னு கிரில் எதுவும் கொடுக்கல. நமக்கு தேவைப்பட்டால் இதில் சேஃப்டி கிரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாபியிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x11. இந்த பெட்ரூமுக்கு 6x6 அடி சைஸில் தனியாக பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10x6. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசெட், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற ஓப்பன் டைப் பால்கனிக்கு என்ட்ராரோ. இந்த வீட்டில் நார்த் சைடில் ஒன்று, வெஸ்ட் சைடில் ஒன்று, சவுத் சைடில் ஒன்றுன்னு மொத்தம் 3 பால்கனிஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த வீடு கோயம்புத்தூரில் காரமடையில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,10 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.